ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த கிறிஸ்மஸ் விழா புத்தாண்டு விழாவில் நான் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக உங்களோடு நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து என்னை அழைத்து பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் எப்பொழுதும் மறவாது இந்த நிகழ்ச்சியில் அழைத்து பெருமைப்படுத்துகின்றீர்கள். எப்பொழுதெல்லாம் இந்த சிறுபான்மையினர் மக்களுக்காக, இந்த கிறிஸ்துவ மக்களுக்காக நாம் எப்பொழுதுமே துணையாக இருக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக இன்னும் வருங்காலங்களிலும் உங்களோடு ஒருவனாக, உங்களுக்கு துணையாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்பதில் நீங்கள் எப்பொழுதும் எங்களை நினைக்கலாம். நிச்சயமாக நாங்கள் நீங்கள் இப்படி என்னை நம்பி எனக்காக நீங்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்து இந்த பகுதிக்காக, இந்த தொகுதிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் எனக்கு ஆணையிட்டீர்களோ, அதை எப்பொழுதுமே நான் அதை நிறைவேற்றும் முகமாக உங்களில் ஒருவனாக, உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஒருவனாக, உங்களோடு பயணிப்பதில் நான் எப்பொழுதும் உறுதியோடு இருப்பேன். ஏனென்றால் நீங்கள் 100% என்னை நம்புகின்ற மக்கள். நான் எப்பொழுதுமே நான் சொல்வேன், எங்களது மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்களும் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் எங்கே பேசினாலும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவ மக்கள், சிறுபான்மையினர் மக்கள் நமக்காக வந்து எப்பொழுதும் நமக்கு துணை நிற்பார்கள். அவர்களை எப்பொழுதும் நாம் கைவிடக்கூடாது, அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த விதத்தில் நான் எப்பொழுதுமே நம்பக்கூடியவர்கள். நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதும் நாங்கள் மதித்து நடக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக நடப்போம். அந்த விதத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த பகுதியில் ஊராட்சி பகுதியில் இருந்தாலும் சரி, அந்த ஊராட்சி பகுதி மக்களுக்கு 10 ஆண்டு காலம் நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் என்னுடைய பணியில் எந்த குறைபாடும் இல்லாமல் உங்களுக்காக செய்திருக்கின்றேன். அதேபோன்று இப்பொழுது எனது ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை எனது மனைவி அவர்களுக்கு நீங்கள் முழுமையாக வெற்றி பெற செய்து வாக்களித்தீர்கள். அதற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இருந்தாலும் 5 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த பணியில் தொய்வு ஏற்பட்டதை நாங்கள் வருத்தத்தோடு இருக்கின்றோம். மக்களுக்கு சிறந்த பணியை 5 ஆண்டு காலம் செய்து கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த தொய்வை சட்டமன்ற உறுப்பினராகிய நான் நிச்சயமாக அந்த தொய்வை செய்து மக்களுக்கு சேவை செய்ய நான் உறுதியோடு இருக்கின்றேன். அதனால்தான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து